வணக்கம். மார்க்கெட் தார்மாரா கீழே இருக்குது, பயங்கர ரிஸ்கி ஜோனில் நிற்கிது. இன்றைக்கி வந்து 192 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஃபியூச்சர்ஸ், ரைட்? நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா 72 பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 192 பாயிண்ட்ஸ் டவுன். ஃபியூச்சர்ஸ் தான் ட்ரேடபிள். இதை வந்து வெறும் வெளியில் கணக்கு வைக்க வச்சிடும். ஸ்பாட் வந்து வெறும் 72 பாயிண்ட்ஸ், ஃபியூச்சர்ஸ் 192 பாயிண்ட்ஸ் டவுன். மார்க்கெட் ப்ரீமியமில் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு டிஸ்கவுண்ட்க்கு வந்திருக்கு. -24, சின்ன அமௌண்ட்டு தான், பட் ஸ்டில் ரொம்ப நாள் கழிச்சு டிஸ்கவுண்ட்க்கு வந்திருக்கு. இன்றைக்கி இன்ட்ராடே ஸ்விங் வந்து லோ டு ஹை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் காட்டியிருக்கு. நம்ம எடுத்து பாருங்கள், ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோட்டக்கோட ரிசல்ட், ஹெச்டிஎஃப்சியோட ரிசல்ட், அண்ட் சர்ப்ரைஸ் இருக்குன்றதை எதிர்பார்த்தோம். இன்றைக்கி கோட்டக்கை ஒரு ஸ்டேஜில் வந்து ஆல்மோஸ்ட் 7% டவுன் ஆக்கியிருந்தாங்க. ஸோ டிப்பிக்கல் வேவ் பேட்டர்னில் நம்ம அடிக்கடி நான் சொல்கிறது இதுதான். வேவ் 5 முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஃபாஸ்ட்டாக கீழே விழுவுறது தான். இந்த பதறல் தான் வந்து எனக்கு ஜாஸ்தி இருந்துச்சு. எக்ஸிட்கான உங்களுக்கு சான்ஸே கிடைக்காது. நீங்கள் பஜாஜ் எடுத்துங்க, இன்றைக்கி வந்து இந்தியா மார்ட் எடுத்துங்க. அது டே சார்ட்டா, வீக்லி சார்ட்டா, மந்த்லி சார்ட்டா, இல்லை 75 மினிட்ஸ் சார்ட்டில் வேவ் 5 முடிஞ்சிருக்கான்றதை நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்? சார்ட்டை காட்டி நம்ம பேசும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் டெஃபினட்டாக முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் இதுதான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கீழே விழுவும். இந்த ஃபாஸ்ட் நினச்சி பாருங்களேன், நீங்கள் ஹோல்ட் பண்ணுற ஒரு 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 பொசிஷனில் வந்து இது மாதிரி ரிவர்ஸ் ஆகுது சொன்னால் என்ன ஆகும்? உங்களோட போர்ட்ஃபோலியோ நேற்று வரைக்கும் பச்சை பசேர்னு இருந்தது, திடீர்னு வந்து உங்களுக்கு இந்தியா மார்ட் வந்து அது விடுங்க, ஐடி செக்டரில் வந்து கோஃபோர்ஸ் இன்றைக்கி வந்து 5.5% கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி உழுவாத ஸ்டாக்கு ஏபிபி 6% இன்றைக்கி கீழே விழுந்திருக்கு. ஆர்பிஎல் 14% கீழே விழுந்திருக்கு. ஸோ இது மாதிரி பெருசாக கீழே விழுவுறது எல்லாமே வந்து தே ஹவ் கம்ப்ளீட்டட் தி பேட்டர்ன். மூமெண்ட் பேட்டர்ன் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் கீழே தான் வரும். எப்பயுமே ஒன்றே ஞாபகம் வச்சுங்களேன், பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து சார்ட் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், இல்லை வேவ் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டுமே, இது வந்து இப்படி தான் நடக்கும்ன்றது ரூல் கிடையாது. பட் இது இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, அண்ட் அதே இது ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. ஸோ எப்பயுமே வந்து ரைசிங் வெஜ்ஜஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், ரைசிங் வெஜ்ஜஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுதான் பேட்டர்ன், இதுதான் டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆன டெய்லி சார்ட். நான் வீக்லி சார்ட்டை மந்த்லி சார்ட் பற்றி பேசல, டெய்லி சார்ட்டில் இதுதான் டார்கெட்னு சொல்லி நம்ம யூடியூப்லேயும் போட்டு காட்டின ஜோஹோ மீட்டிங்கில் இன்டெப்த் நம்ம வந்து காட்டியிருக்கிறோம். எங்களோட ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். அண்ட் லைவாக அது வந்து அந்த இடத்துல நிற்கும் போதும் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். மார்க்கெட் கீழே விழுந்ததுன்னு இல்லை, எப்பயுமே நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணி இப்படி தான் போகும்ன்றதை நம்ம பார்க்கும் போதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மார்க்கெட் எங்கே போகுது, நான் இதுதான் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருந்தேன். மார்க்கெட் இந்த இதை வந்து கட் ஃபீலிங் நடக்கும்ன்றதை நான் விருப்பப்படல. நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நவ், ரைட், ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் ப்ளீச் பண்ணல. அந்த 24,600 லெவலில் உடைக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலான்றோம். டார்கெட் 24,000 ஆர் 23,850 860 அந்த ஜோன், ரைட்? அந்த லெவலில் உடச்சிச்சுன்னா தென் வி ஹாவ் டு கெட் ஸ்கேட். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒன்றும் பெருசாக கீழே விழுல, 5-6% 7% கீழே விழுந்திருக்கு, ரைட்? உச்சத்தில் ஆல் டைம் ஹைலேருந்து 6% 7% கீழே விழுந்திருக்கு. பயம் எங்கே இருக்கணும்? ஃப்ரைடே இன்னைக்கு கோல்டு செம்மையாயிருச்சு. இன்றைக்கும் கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் நியூ ஆல் டைம் ஹைக்கு போயிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து ருப்பி டேர்ம்ஸில் வந்து 24 கேரட் வந்து 8,100 அந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1 லேக்கை டச் பண்ணிடுச்சு. 1,01,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து 999 குவாலிட்டி சில்வர். இது வந்து ஜிஎஸ்டியோட நீங்கள் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் போனால் 1,01,000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா சில்வர் கொடுப்பாங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் 8,100 ரூபா 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு, நியூ ஆல் டைம் ஹை. இது ஒரு பயம். ரெண்டாவது பயம் இன்ட்ரெஸ்ட் ரேட். பாண்ட் மார்க்கெட்டில் யூஎஸில் 10 இயர்ஸ் பாண்ட், 30 இயர்ஸ் பாண்ட், 50 இயர்ஸ் பாண்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 1.5% ஏறல, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுறது வந்து 1.5% ஏறி இருக்கு. சரி, சம்வேர் க்ளோஸ்ட் அபவுட் இந்த ப்ரோக்ராம் வந்து வி ஆர் ரெக்கார்டிங் அட் 7:20 7:30 0.07% ஏறி இருக்கு 10 இயர் பாண்டில். அண்ட் 30 இயர் பாண்டில் வந்து 0.07% ஏறி இருக்கு. அதாவது இதில் 1.5%, அதில் 1.25% ஏறி இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ பாண்ட் மார்க்கெட்டில் ஏறுறது தான் வந்து டென்ஷன். எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எங்கே காட்டும்னு சொன்னால் பாண்ட் மார்க்கெட்டில் காட்டும். யூரோப் பயங்கரமான பிரச்சனையில் இருக்குது. அவங்க ஓன் செட் ஆஃப்
இமிக்ரேஷன் ப்ராப்ளமில் இருக்க, வாடா 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 வாடான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு. சவுதி அரேபியா ஆகட்டும், UAE ஆகட்டும், மிடில் ஈஸ்டில் இருக்கிற ஆல் இஸ்லாமிக் கண்ட்ரி வந்து ஒரு ரெஃப்யூஜிஸே எடுத்துக்கல ஆஃப்ரிக்காவிலேருந்து, எடுத்தது பூரா யூரோப். இன்னைக்கு அதுக்கான விலை கொடுக்குறாங்க. அண்ட் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, நாங்கள் அதாவது இப்போ தான் ஒரு நியூஸ் படித்தேன், ஒரு 17 யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆல் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை வந்து வெளில அனுப்ப போகிறோம். நம்ம ஊரில் அனுப்பணும்ல, CAA போட்டு போங்கடான்னு, அதே தான் வந்து யூரோப் இப்போ பண்ண போகிறாங்க. நம்ம பண்ண அவன் வந்து கொடி பிடிச்சான், அவனுக்கு வைத்தவளின்னு சொன்னால் அவன் எல்லா வேலையும் பண்ணுறான். என்ன நியாயம்? எனிவே, வி வில் நாட் டாக் அபவுட் தட். இட் பிகம்ஸ் டூ பாலிட்டிக்ஸ். டெஃபினட்டாக யூரோப் இஸ் இன் டீப் ட்ரபுள். ஒன்று. ரெண்டாவது, அடுத்த பெரிய ட்ரபுள் வரத்துக்கான ஹிண்ட் கிடச்சிருக்கு. என்னது? திடீர்னு எலி அம்னமாக ஓடுது. யார்? சைனா. இவ்வளோ நாள் அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தது, திடீர்னு வந்து இன்றைக்கி வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, சேயிங் தட் சைனா ஹேஸ் ரிஸ்டோர்ட், எங்களுக்கும் சைனாவுக்கும் 2020க்கு முன்னாடி என்ன லெவல் இருந்துச்சு அந்த லெவலுக்கு வந்து ரிஸ்டோர் பண்ணிட்டோம். ஏன் திடீர்னு சைனா ரிஸ்டோர் பண்ணோம்? கேள்வி வருதா இல்லையா? ஏன் திடீர்னு அவன் ரிஸ்டோர் பண்ணோம்? ஹீ கேன் நாட் ஹேவ் மல்டி ஃப்ரண்ட் வார். இந்த சைடு இந்தியாவிட்டையும் மோதிக்கிட்டு அந்த சைடு தாய்வான்லேயும் கை வைக்க முடியாது அவங்களால. தே ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் மல்டி ஃப்ரண்ட் வார். பெத்த ஆள் இங்கே இந்தியா வந்து ஒரு பெரிய ஆள் அடி வாங்கியிருக்கிறாங்க. எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்களேன், ஒரு பெரிய ஆள் வந்து அடி வாங்குறான்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, அமெரிக்காவோட ஒரு F-16 இருக்கிறதுலே மட்டமான ஏர்க்ராஃப்ட் அவன்கிட்ட இருக்கிறது. ஏர்க்ராஃப்ட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏர்க்ராஃப்ட். ஐ எம் நாட் சேயிங் தட். ஒரு மட்டம் அவன்கிட்ட இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஏர்க்ராஃப்ட் F-16 பிளேனை வந்து ஒருத்தன் அடிச்சிடுறான்னு வச்சுங்களேன், ரைட்? அமெரிக்கா அதை விடாது, சும்மா விடாது. யார் அடித்தானோ அவனை வேரோட பிடுங்குற வரைக்கும் அடிப்பான். தட் இஸ் தேர் ஈகோ. இதே தான் சைனா, ரைட்? சைனா வந்து 2020 இந்தியா திருப்பி அடித்தாங்க. அவங்க அடித்ததுக்கு இந்தியா திருப்பி அடித்ததில் அவங்க க்ளோஸ் டு அபவுட் 35-40 பீப்புள் டைட். இது அஃபிஷியல் ஃபிகர். அன்அஃபிஷியல் ஃபிகர் நிறைய இருக்குது. வெளியில் சைனா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. அப்போ அவங்களுக்கு அசிங்கமாச்சு. அவன் வாய் திறக்கல இது நடந்துச்சுன்றது. அடுத்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஆப்ஸ் ஆகட்டும் ஒன்று ஒன்றா அடித்தாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளாக் பண்ணாங்க. அவங்களோட நிறைய கம்பெனிஸை வந்து இங்கே பிளாக் பண்ணாங்க. அவங்க பண்ண இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணாங்க. அஃபிஷியலாக பிளாக் பண்ணாங்க. சான்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் ஃபைனலி த ரிசல்ட் இஸ் கம்மிங். ரிசல்ட் இதுக்குனால வரல, இது பண்ணனால மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஓ இப்படியும் பண்ணலாமா, நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா பண்ணிச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு அவங்க வந்து பேக் ட்ராக் அடித்தாங்க. அண்ட் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நின்னல. இல்லை யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும், இல்லை US ஆகட்டும், இல்லை கனடா ஆகட்டும், இவங்களாம் வந்து சைனாவுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய விஷயங்களை பண்ண முடிஞ்சிச்சு. இந்தியா ஸ்டுட் அண்ட் இந்தியா பிகேம் எ லீடர். இன்னைக்கு திடீர்னு இந்த அக்ரிமெண்ட் வர்றது வந்து ஏதோ ஒன்று உறுத்துது. என்ன உறுத்துது? தாய்வான். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்து தாய்வானை சுற்றி அவங்க வந்து வார்ஷிப்பெல்லாம் வச்சு பிளெயினெல்லாம் வச்சு எல்லா சர்க்கஸும் பண்ணாங்க. அண்ட் டெக்னிக்கலி both China is saying as well as US is saying that 2027 most likely China could attack Taiwan. And India full-fledged investments போயிட்டு இருக்கு with respect to chip. தைவான் சொன்னாவே சிப்பு தான். ஸோ அங்கே இருக்கிற சிப்பு எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் could move to other countries. ஜப்பான் அவன் ஊரில் போடுறான், யூரோப் அவன் ஊரில் போடுறான், US பெரிய லெவலில் போட்டுட்டு இருக்கான், இந்தியாவும் போடுது. ஸோ the other set of things are getting ready. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து I was just discussing with one gentleman, right? 2008 ஒரே ஒரு லேமன் பிரதர்ஸ் 178 பில்லியன். எவ்வளோ? 178 பில்லியன். அதுக்கே ஊரில் வந்து 60% 65% கீழே விழுந்துச்சு. இந்த தர சைனாவில் இருக்கிற ப்ராப்ளம். ஒரு லாஜிக் எடுத்து பாருங்களேன். யூஎஸோட எக்கானமி வந்து ஆல்மோஸ்ட் $26 trillion. அது சில்லற இருக்குது, அது விடுங்க. நம்ம வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு ரவுண்ட் ஃபிகராக எடுத்துக்கலாம், $26 trillion. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து சைனா 18 to 19 ட்ரில்லியன். நீங்கள் ஹையர் லெவல்லே எடுத்துக்கலாம். அவனுக்கு வந்து அண்ணா நம்ம வந்து அவனுக்கு ஹையர் லெவலே கொடுத்துடலாம். க்ளோஸ் அபவுட் $19 trillion. ஸோ ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஆல்மோஸ்ட் 7 ட்ரில்லியன் வித்தியாசம் இருக்குது. தேர்ட் பொசிஷன் ஜெர்மன் இருக்குது. ஜெர்மனோட எக்கானமி அப்ராக்சிமேட்லி அபவுட் 4.9 ட்ரில்லியன். ஸோ செகண்டுக்கும் தேர்டுக்கும் நீங்கள் 5ன்னு வச்சிங்களேன், 5 ட்ரில்லியன் வச்சிங்களேன், 14 ட்ரில்லியன் வித்தியாசம். தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து 4 பேர்த்தையும் சேர்த்தாலும் சைனாவுக்கு ஈக்குவலாக வரல.
That is the truth. Is China's economy really that big? அவனோட எக்கானமி நிஜமாவே அவ்வளோ பெருசா? கேள்வி ஒன்று. நிறைய பேர் கேட்குறாங்க. இது நான் கேட்குற கேள்வி கிடையாது. ரெண்டாவது, உள்நாட்டு கடன்றது நம்ம ஊரில் எடுத்துங்களேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கடன், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கடன், பஞ்சாயத்தோட கடன், ரைட்? நான் தாலுக் லெவல் போகல, பஞ்சாயத்து லெவலில் நம்ம பேசலாம். இவங்களோட கடனை சேர்த்தா என்ன கடன் அமௌண்ட் இருக்குது? வெளியில் பேசுகிறத வந்து இவ்வளோ கடன் இருக்குன்றது வெறும் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது, ப்ரொவிஷனுக்கு கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. அதெல்லாம் சேர்க்கும் போதும் பெரிய லெவலில் கடன் இருக்குன்றாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க கொடுத்துருக்கிற செக்யூரிட்டிஸ் எதுவுமே கிடையாதுன்றாங்க. அப்போ நினச்சி பாருங்களேன், ஒரு இந்த ஃபோர்ஜரியில், ரைட்? சைனாக்காரன் யோகியம் கிடையாது. இந்த ஃபோர்ஜரியில் we are talking about say somewhere around 2 or 3 or 4 trillion dollars தப்பு கணக்குன்னு வச்சுங்க. 178 பில்லியனுக்கே வந்து ஊர் ஆடிச்சு. இதுக்கு என்ன ஆடும்? இந்த பயம் தான் நான் வந்து சொல்கிறேன். இது காரணம். டெக்னிக்கலி நான் வந்து இந்த வாரம் ஜோஹோ மீட்டிங்கில் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் எக்ஸப்ட் ஃபார் 2 sectors ஆஸ் ஆஃப் நவ், அதாவது ஆஸ் ஆன் சாட்டர்டே, இன்னைக்கு கூட நான் பார்க்கல, இன்னைக்கு ஹோல் டே நான் வந்து சார்ட்டில் இல்லை. ஐ வாஸ் தேர், நாட் தேர் இன் ஆஃபீஸ். எல்லா செக்டருமே வந்து வேவ் 5 முடிச்சு கீழே வந்துட்டுருக்கு, இல்லை வேவ் 3 முடிச்சு கரெக்ஷன் வந்துட்டுருக்கு. இது வந்து மந்த்லி சார்ட்டில் வேவ் 5 முடிச்சு ஏபிசி கரெக்ஷன் வந்துட்டுருக்கு, இல்லை வேவ் 3 முடிச்சு வேவ் 4 கீழே வந்துட்டுருக்கு. எல்லா செக்டருமே, மோஸ்ட் ஆஃப் தி செக்டர்ஸ் எக்ஸப்ட் ஃபார் 2 செக்டர் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுவும் டே சார்ட் அண்ட் வீக்லி சார்ட். ஒன் வாஸ் ஹெல்த் கேர், ரைட்? த செகண்ட் வாஸ் இன்ஃப்ரா. இந்த 2 தவிர மீது எந்த செக்டார்லையுமே வந்து பாசிட்டிவாக காட்டல. திஸ் இஸ் அ சார்ட் விச் இஸ் கிவிங். இது டெக்னிக்கல் சைடில். இதெல்லாமே காரணம். நீங்கள் எல்லாருமே இந்த காரணத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இந்த நியூஸை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நியூஸ் வந்துச்சு அதனால் வந்துச்சு, இது வந்துச்சு இதனால் வந்துச்சு. நியூஸ்ன்றது இட் ஷுட் பி என்ன சொல்கிறது, கர்த்தா, அவ்வளோதான். ஓகே, இது கீழே உழுவுறதுக்கு அது ஒரு நியூஸாக வருது. நீங்கள் சொல்கிறது வந்து இந்த நியூஸ் வந்தனால கீழே உழுவுது. நான் சொல்கிறது வந்து இது கீழே உழுணும்ப்பா, என்ன நியூஸ் வருதுன்னு பார்க்கலாம். அல்ட்ராடெக் எடுத்துங்களேன். அல்ட்ராடெக் வந்து they have posted a loss account now. They have posted a loss account. So definitely Ultratech has to do the correction. இப்படி ஏறிக்கிட்டு இருந்தோம், 90 degreesல ஏறிட்டு இருந்துச்சு. இப்போ கீழே வரும் தான் செய்யும், போட்டு மிதிப்பாங்க. நீங்கள் வந்து சொல்லுவீங்க ரிசல்ட்னால கீழே மிதிக்கிறாங்கன்ட்டு. நான் சொல்லுவேன் சார்ட் பேட்டர்ன் இஸ் கன்ஃபர்ம்ட். We are anticipating the fall. As simple as that. குட். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே டிஸ்கஸ் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் யூஎஸ் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது, பாண்ட் மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்குது, கோல்டு ஏறிக்கிட்டு இருக்குது. யூஎஸ் எலெக்ஷன் சரியில்லை. எலெக்ஷனில் நம்ம அக்கா, ரைட், அவங்களும் ட்ரம்ப் வந்து அடிச்சுக்கிறாங்க. மாறி மாறி அவங்களோட ஒரு கிளியர் கட் பிக்சர் வர மாட்டேங்குது. ஹூ இஸ் கோயிங் டு வின்? இதுக்கு நடுப்புற மிடில் ஈஸ்டில் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக ரஷ்யன் வார்ஷிப் வந்து நிற்கிது. அண்ட் ஈரான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அவன் வந்து பயம்படுத்துகிறான். என்கிட்ட வந்து நியூக்ளியர் பாம்போட பெரிய பாம்பு வச்சுருக்கிறான்றான், ரைட்? அண்ட் யோசிக்கிறாங்க இஸ்ரேல் வந்து இன்னும் ஈரான் அடிக்கலை. எலெக்ஷன்னாலே இருக்கலாம். எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்றது அடுத்த விஷயம். பட் நினச்சி பாருங்களேன், இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக 150 மிசைல் அடித்து இன்னும் இஸ்ரேல் ரிட்டர்னில் திருப்பி அடிக்கலை. ஒன்று. ரெண்டாவது, இஸ்ரேல் பிரதமர் வீட்டுக்கு ட்ரோன் அடிச்சிருக்கிறாங்க. அவருக்கு அடிப்படல, அது அடுத்த விஷயம். அதுக்கும் வந்து they haven't replied back. இது ரெண்டுமே வந்து ஏதோ ஒன்று பெருசாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் அண்ட் யூஎஸ் பாலிட்டிக்ஸ் இஸ் நாட் லுக்கிங் குட். ஒன். செகண்ட், வேர்ல்டு எக்கானமி இஸ் நாட் லுக்கிங் குட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பணம் இருக்குது, எக்கச்சக்கமான பப்ளிக்கோட மணி இஸ் கம்மிங் இன் டு ஸ்டாக் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே எஃப்டிலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கிறனால அந்த பணம் எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டுருக்கு. பட் டெஃபினட்டாக டிப் வரும், வராதெல்லாம் இருக்கவே இருக்காது. டிப் வரும். டிப் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை. பட் நான் வச்சிருக்கிற ஸ்டாக் கீழே ஒரு 8-10% கீழே வருது. இட்ஸ் நாட் அக்செப்டபிள். எனிவே, உங்களுக்கு இன்றைக்கி ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. அண்ட் ஞாபகம் வச்சுங்க, உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்த்து ஸ்டாப் லாஸ் போடுறது புத்திசாலித்தனம்.